அவர் இத்தனை நாள் சினிமா ஷூட்டிங் போனதே இல்லையா? ம். இந்த ரசிகர்லாம் இன்னைக்கு சேர்ந்தாங்களா? ம். தமிழக வெற்றிக்கிழமை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ரசிகர் இருந்தாங்களா? இல்ல. ம். இவர் 25 ஆண்டு காலமாக சினிமா உலகில் தொடர்ச்சியாக நடிக்கப்பட்டு கோயம்புத்தூர் போனதில்லை, ஃப்ளைட்டில் போனதில்லை. ஏன் இந்த 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 நிலைப்பாடு நேற்று நடந்தது அப்படின்னா, இவர்களின் தவறான வலியுறுத்தனால. இவங்க நீங்கள் கோயம்புத்தூரில் கூப்பிட்டீங்க, ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் போடுறீங்க, பூத் ஏஜென்ட்டுக்கான மீட்டிங் போடுறீங்க, அதுக்கு 8000 பேரை கூப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த 8000 பேருக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களை ரோட் ஷோ போடணும்னு இது கிடையாது. நீங்கள் அந்த கூட்டத்தானே நடத்தணும். அதோட முடிஞ்சிச்சா? நீங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் போகிறோன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் எப்போதும் போல் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு முகமூடி முகக்கவசத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாமல் வாகனம் வழியாகவோ இல்லை வானூர்தி வழியாக போயிருக்கலாமே. தகவல் கசிந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? தகவல் கசிஞ்சிச்சுன்னா எதுக்கு அவரோட பிரச்சார வாகனம் அங்கே போய் நிற்குது? இதெல்லாம் திட்டமிட்டு அவங்க செய்கிறாங்க.